பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ரவா அப்பம் செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம கோதுமை மாவில் எப்படி அப்பம் செய்கிறது ரொம்ப டேஸ்டியான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம ரவா அப்பம் எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ டேஸ்டியாக செய்ய முடியுங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். ரவா அப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1/2 கிலோ, ரவை 1/4 கிலோ, சர்க்கரை 1/4 கிலோ, ஆயில் தேவையான அளவு, தேங்காய் 1 மூடி, ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், சோடா உப்பு 1/2 டீஸ்பூன். ரவா அப்பம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது ரவை எடுத்துருக்கோம். இது வறுக்காமல் தான் நான் போட்டிருக்கேன். வறுக்காமையே நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதாவும் ரவையும் 2 கலந்தாச்சு. அதுக்கடுத்தது எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்ஸோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நம்ம கோதுமை மாவு அப்பத்தில் நம்ம பழம் சேர்த்துருப்போம். இதுக்கும் கூட பழம் சேர்த்தலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம வெறும் தேங்காய் மட்டும் போட்டு செய்கிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம எதுவுமே நம்ம செய்யறதுக்கு முடியலங்கும்போது ஒரு மைதாவும் ஒரு ரவையும் வச்சுட்டு சர்க்கரை போட்டு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக இந்த ஸ்வீட் செய்ய முடியும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம கரைச்சிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இதில் இருக்கிற சர்க்கரையும் கரைஞ்சிரும். நமக்கு இந்த ரவையும் ஊறி இருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து அப்பம் செஞ்சுக்கலாம். இப்போ மாவெல்லாம் நம்ம கலந்து மூடி வச்சுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க தேங்காயை திருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவெல்லாம் கலந்து வச்சு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு ரவை ஊறிட்டு திக்காக இருக்குது. இந்த மாவு கூட நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது எடுத்து வச்சுருக்கிற சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள், மாவு கட்டியாக இருக்குது. இந்த அளவே நம்ம போதும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ அடுப்பில் எண்ணெய் சூடானதும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அப்பம் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடானதை இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி விடணும். பார்த்திங்கன்னா ஒன்று வெந்தவுடனே அது மேலே அப்படியே உப்பி மேலே வந்துடும். அப்படியே ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வடை சட்டியோ அல்லது பெருசாக இருந்ததுன்னா 2-3 போடலாம். இல்லாட்டி சின்னதாக வச்சோம்னா ஒன்று தான் நம்ம போட்டு எடுக்க முடியும். இப்படி திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌனில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இல்லாட்டி உள்ளே மாவு அப்படியே இருக்கும்.
ஒன்று மேலே எந்திரிச்சதுக்கப்புறம் அப்படியே இன்னொன்று அப்படியே நிறைய போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப ஈஸியான டேஸ்டியான நம்ம வந்து ரவா அப்பம் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. ஏற்கனவே நம்ம கோதுமை மாவில் எப்படி அப்பம் செய்கிறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அதை பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம ரவையிலையும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ண முடியும்னு இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.